வணக்கம் மக்களே. பிரபல நடிகை கோவை சரளாவுடைய சொந்த வீடு, அம்மா, சகோதரி பற்றின தகவல் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருது. நகைச்சுவை ராணி ஆச்சி மனோரமாவுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் காமெடி இளவரசியாக வலம் வந்துக்கிட்டு இருக்கவங்க தான் நம்ம கோவை சரளா. இவங்க தமிழ் சினிமா உலகில் பல ஆண்டு காலமாக பிரபலமான நகைச்சுவை நடிகையாக அசத்திட்டு இருக்காங்க. நடிகை கோவை சரளா 9ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சின்ன வயசுலேயே மேடை நாடகங்களில் நடிக்க தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சினிமாலையும் களம் இறங்கிட்டாங்க. 1983ஆம் ஆண்டு வெளிவந்த முந்தானை முடிச்சு என்ற படத்தின் மூலம்தான் இவங்க சினிமா உலகத்துக்கு அறிமுகமானாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பல முன்னணி நடிகர்களின் படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக திரைப்படத்துறையில் பயணிச்சிட்ருக்காங்க. இவங்க தென்னிந்திய மொழியில் 800 படங்களுக்கும் மேலே நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே ஒரு இளம் நடிகையை போல தான் உற்சாகம் குறையாமல் நடிச்சிட்ருக்காங்க. இவங்க ஒரு நடிகை மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் இருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து வெள்ளித்திரையில் மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்திருக்காங்க. இப்போ கூட இவங்க ஏராளமான திரைப்படங்கள் பிஸியாக நடிச்சிட்ருக்காங்க. ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் உருவாகி வரும் 100 கோடி வானவில், ஜெயிக்கிற குதிரை, 1000 ஜென்மங்கள், இட்லி, கோப்பெருந்தேவி போன்ற பல படங்களில் கமிட் ஆகி நடிச்சிட்ருக்காங்க. இப்படி சினிமாவில் கோவை சரளா கொடிக்கட்டி பறந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெறலை அப்படின்னு தான் சொல்லணும். நடிகை கோவை சரளாவுக்கு 4 அக்காக்களும் ஒரு அண்ணனும் இருக்காங்க. இவங்க தான் அந்த வீட்டில் கடைக்குட்டியாக இருக்காங்களாம். இப்போ வரைக்குமே கோவை சரளா திருமணம் செய்யாமல் தான் இருக்காங்க. அவங்களோட சகோதரி மற்றும் சகோதரனோட பிள்ளைகளையே அவங்க படிக்க வச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தொடர்ந்து உதவி செஞ்சுட்டும் இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையே தன்னுடைய சகோதரன் மற்றும் சகோதரிகளுக்காக கோவை சரளா அர்ப்பணிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்நிலையில் நடிகை கோவை சரளாவுடைய சொந்த ஊர், வீடு, இந்த விஷயங்களை பற்றின தகவல் இப்போ வைரலாகி வருது. நடிகை கோவை சரளா கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்னு பலருக்கும் தெரியும். ஆனால் அது அவங்க பிறந்த ஊர் இல்லை. வேலைக்காக கோவை சரளாவுடைய மொத்த குடும்பமும் கோவைக்கு வந்துட்டாங்க. ஒரு வாடகை வீட்டில் கோவை சரளாவுடைய மொத்த குடும்பமும் வாழ்ந்து வந்தாங்க. 15 வயசு வரைக்குமே கோவை சரளா அந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நடிகை கோவை சரளாவோட படிப்பு விவரம் பற்றி பெருசாக தெரியலனாலும் அவங்க சின்ன வயசுல இருந்தே மேடை நாடகங்களில் நடிச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் தெரிய வந்திருக்கு. இப்போது கோவை மாவட்டத்திலேயே கோவை சரளாவோட சொந்த வீடு ஒன்று இருக்குது. அங்கே அவங்களோட அம்மாவுக்காகவே ஒரு வீடும், சென்னையில் ஷூட்டிங் போக மற்ற நேரங்களில் கோவை சரளா வந்து வசிக்கிறதுக்கும் ஒரு வீடு இருக்குதான். நடிகை கோவை சரளாவோட அம்மாவுக்கு 94 வயசு ஆகுதா. இப்போது அவங்க ஆரோக்கியமாகவும் நல்ல தெளிவாகவும் பேசிட்டு நடமாடிட்டும் இருக்காங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. நடிகை கோவை சரளாவை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பல உண்மை நிகழ்வுகளையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.